அப்படியே திமுக ஜெயிச்சாலே என்ன ஆயிரப்போகுது? இப்ப இருக்கிற 10.5 லட்சம் கோடி 15.5 லட்சமா இருக்கும், இல்லாட்டி 17.5 லட்சமா இருக்கும். நம்ம தான் கஷ்டப்படணும். பட் அதுக்காக ஏதாவது இலவசங்கள் கொடுப்பாங்க. இன்னொன்று, பாலியல் பலாத்காரம் போன தடவை எவ்வளோ நடந்துச்சோ அதே அளவு திருப்பி நடக்க போகுது. அது இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அதாவது நிர்வாக சீர்கேடு எப்பயும் போல தான் இருக்க போகுது. இன்னொரு 5 ஆண்டு தமிழகம் ஒரே இடத்துல தான் இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. அதாவது பாலியல் பலாத்காரம் இருக்கிற அந்த பெண்கள் கஷ்டப்படுவாங்க, அந்த குடும்பத்தினருக்கும் கஷ்டப்படுவாங்க. போதைப் பொருள்கள் அது இன்னொரு 5%லேருந்து 15% இல்லை 50% கூட ஜாஸ்தி ஆகும். யார் கண்டா டாஸ்மாக் மாதிரி அதையும் லைசன்ஸ் கொடுத்து மக்கள் கடையில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வரும்போது அப்போ போதை பொருள்களில் வீட்டில் இருக்கிற இளைஞர்களோ இல்லை ஒரு தலைமுறைகளே மாறி போகிற உள்ள சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் திமுக ஜெயிச்சு வந்தாங்கன்னா நம்ம திருப்பியும் தமிழ்நாடை மீண்டு எடுப்போம். தமிழ்நாடு 2.0 விஜய் இருக்கிறாரு, இல்லை மற்ற இளைஞர்கள் அடுத்த லெவலில் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி வருமானு தெரியாது. எடப்பாடி தலைமை இனிமேல் இதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் இருக்குமான்னு தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உயிரோடு இருக்கணும்னா இப்போ அவங்க தோத்தாங்கன்னா திருப்பி அதில் புது தலைவர் யாராவது வந்தால் தான் உண்டு. எடப்பாடி ஃபெயிலியர்னா ஒரு ஃபெயிலியர்னா அதுக்கப்புறம் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தான் பார்க்கணும். பட் நம்ம இப்போ திமுக ஜெயிச்சு வந்தால் இருக்கிறதுலே வேர்ஸ் சினாரியா நம்ம என்னன்னு யோசிக்கணும். வேர்ஸ் சினாரியா இன்னொரு 5 வருஷம் அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு 10.5 லட்சத்தில் இருக்குது 17-20 லட்சத்துக்கு கூட போகும். போதைப் பொருள்கள் அதிகம், அந்த கலாச்சாரம் வரும். போதைக்கு அடிமையான ஒரு தமிழகமாக இருக்கலாம். மகளிருக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கலாம். நிர்வாக சீர்கேடும் பல கரவரங்கள் இருந்தாலும் மீட்க எடுக்க முடியும்னா கட்டாயம் முடியும். விஜய் இப்போ இருக்கிற அந்த சுறுசுறுப்பு அடுத்த எலெக்ஷன் இருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, மற்ற இதுவுமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால திமுக திருப்பி ஜெயிச்சுட்டு வந்தாலும் நம்மளோட தமிழ்நாடு அது எப்பயும் போல நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு தலைமுறை வேணா பின்னாடி இருக்கும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடு தமிழகம்.